உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இட்லி நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக வரணுமா? அப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அரிசி வந்து நல்லா அப்படி குண்டு குண்டுன்னு இருக்கணும். அதாவது இதை விட கொஞ்சம் சன்னமாகவும் இருக்கும். அந்த மாதிரி அரிசி வாங்கக்கூடாது. இட்லி அரிசி நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கணும். உளுந்தும் அதே மாதிரி வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நல்லா பொடியாக இருக்க உளுந்து வாங்கக்கூடாது. அதில் மாவு அவ்வளோ வராது. நல்லா பெருசாக குண்டு குண்டாக இருக்கணும். அரிசியை வந்து ஒரு 6 தடவை நல்லா கழுவிடணும். கழுவி 8 மணி நேரமாக ஊற வைக்கணும் அரிசியை. அந்த ஊற வச்ச தண்ணியோட தான் அரைக்கணும். அதே மாதிரி உளுந்தை வந்து 4 தடவை கழுவிடணும். கழுவிட்டு அதையும் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட தூக்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஊறினதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அரிசி 8 மணி நேரம் ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் கிரைண்டரில் போடும்போது அரிசியை தான் போட்டு ஆட்டணும். ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் 2வது உளுந்து போட்டு ஆட்டணும். உளுந்து போட்டு ஆட்டும்போது உங்கள் வீட்டில் ஐஸ் கியூப் இருந்தால் அந்த ஐஸ் கியூப் போட்டு ஆட்டுங்க. இந்த அரிசி என்ன பக்குவத்தில் ஆட்டணும், உளுந்து என்ன பக்குவத்தில் ஆட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் நிறைய இட்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஆட்டணும்னு. அதுக்கப்புறம் நல்லா மாவு நைட்டே நல்லா கரைச்சி வச்சிடணும். கையை உள்ளே விட்டு நல்லா அப்படி கரைச்சிடணும். கரைச்சதுக்கப்புறம் காலையில் வந்து கரண்டியை போட்டு நல்லா மாவை கலக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நல்லா ஏர் வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த காற்று வந்து காலையில் நல்லா மாவு பொங்கி இருக்கும்போது இருக்கும். அப்போ வந்து அந்த காற்றோடு ஊற்றும் போது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். போட்டு கரண்டியை போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா சப்பையாயிரும் இட்லி. புசு புசுன்னு இட்லி வராது. இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இட்லி ஊற்றினீங்கன்னா இட்லி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு சரி இட்லியும் தண்ணி ஒன்றா வச்சிடலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா இட்லி கல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி வந்து 8 நிமிஷம் தான் வேகணும். 8 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் 10 நிமிஷம். நீங்கள் அதையும் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கனாலும் அப்பவுமே இட்லி ஹார்டாயிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி இட்லி நல்லா குஸ்பு இட்லி ஆட்டம் வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.